ஹாய் நண்டு சிண்டூஸ். நம்ம இன்றைக்கி கேட்க போகிற கதையோட பேர் ட்ரூ ஹேர். ஒரு நாட்டில் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வேலை செஞ்சு நல்லா வாழ்ந்து வந்தாங்களாம். குழந்தைங்களாம் நல்லா படித்து பல வித்தைகளை கற்று திறமையானவங்களாம் இருந்தாங்களாம். இதெல்லாம் பார்த்து அந்த நாட்டோட ராஜாவுக்கு ரொம்ப பெருமையாக, நம்ம நாடு எவ்வளோ வளமுள்ள நாடாக இருக்குது, பக்கத்து நாடை விட நம்ம நாடு தான் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷமாக ஆட்சி புரிஞ்சு வந்தாராம். ராஜா அடிக்கடி நேரில் வந்து மக்கள்கிட்ட ஏதாவது குறை இருக்கான்னு சொல்லி கேட்டு அந்த குறை ஏதாவது இருந்ததுன்னா அதை தீர்த்து வைப்பாராம். அந்த மாதிரி நல்லாட்சி புரிஞ்சு வந்துட்டுருக்கப்ப திடீர்னு ராஜாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சான். ராஜாவுக்கு 3 பசங்களாம். அந்த 3 பசங்களும் தான் ராஜாவை கவனிச்சிட்டு வந்தாங்களாம். அவருக்கு கரெக்ட் டைமுக்கு மருந்து கொடுக்குறது, அவருக்கு சாப்பாடு கொடுக்குறது, அவரை குளிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் ராஜாவுக்கு ரொம்பவுமே உடம்பு சரியில்லையாம். அப்போ ராஜகுரு அவர் வந்தாராம் ராஜாவை பார்க்குறக்கு. அவர் வந்து ராஜாவை பார்த்துட்டு ராஜாவோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கிறனால எப்படியாவது ராஜாவை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி பேசி புலம்பிகிட்டு இருந்தாராம். அப்போ அந்த 3 பசங்களும், சொல்லுங்கள் ராஜகுரு, நாங்கள் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கோம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம், அப்பாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்களாம். உடனே அதுக்கு ராஜகுருவும், இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, காட்டுக்குள்ளே போய் அந்த அரிசி மரத்தில் இருக்கிற பழத்தை பொறிச்சிட்டு வந்து ராஜாவுக்கு கொடுக்கணும், அதுதான் அவர் உடல்நிலையை சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ராஜகுரு சொன்னாராம். உடனே 3 பசங்களும், நாங்கள் போய் அதை கொண்டு வரோம், எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புனாங்களாம். அவங்க கிளம்புனதுக்கப்புறம் ராஜகுரு அரசர்கிட்ட, அரசே, இந்த பழத்தை கொண்டு வரவங்கள தான் நீங்கள் அடுத்த அரசராக அறிவிக்கணும், ஏன்னா அந்த பழம் அவ்வளோ சீக்கிரம் யார் கைக்கும் கிடைக்காது, திறமையுள்ளவங்களால தான் அந்த பழத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லி ராஜகுரு அரசர்கிட்ட சொன்னாராம். அரசரும் அதுக்கு சரி, அப்படியே செய்யலான்னு சொல்லி ராஜகுருகிட்ட சொன்னாராம். அந்த முதல் பையன் நிறையா சிப்பாய்களை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போனானாம். காட்டுக்குள்ளே போனப்போ அங்கே ஒரு அழகான மரம் இருந்துச்சான். அந்த மரத்தை பார்த்து வழி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நின்னாங்களாம். அப்போ அந்த மரத்துக்கிட்ட கேட்டாங்களாம், இந்த அதிசய மரம் எங்கே இருக்குது, அந்த பழத்தை கொண்டு வந்து நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணும், அப்போ தான் அவர் குணமாவார்னு அந்த மரத்துக்கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு அந்த மரம், நான் ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் நான் அதுக்கு வழி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அதுக்கு அந்த ராஜாவோட முதல் பையனும், சரி கேள்வியை கேளு, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. உடனே அந்த மரம் கேட்டுச்சான், ஒரு ராஜா நேரடியாக மக்கள்கிட்ட போய் குறைகளை கேட்கணுமா கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த மரம் கேட்டுச்சான். அதுக்கு அந்த முதல் பையன், அது எப்படி, நானே ஒரு பெரிய ராஜாவாச்சே, ராஜாவாக இருக்கிறவங்க எப்படி போய் கேட்க முடியும், நான் சிப்பாய்களை விட்டு தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. உடனே அந்த மரம், இதோ இந்த வழியாக போனேன்னா இங்கிருந்து 5 மைல் தாண்டி அந்த மரம் இருக்குது, போய் பழத்தை பொறிச்சிக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிருச்சான். அந்த முதல் பையனும் சிப்பாயில கூட்டிகிட்டு அந்த வழியாக போயிட்டானாமா. அந்த 2வது பையன், அண்ணன் போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் பழத்தை கொண்டு வரலன்னு சொல்லி அவனும் கிளம்பி காட்டுக்கு போனானான். அவன் கிளம்பி போய் அதே மாதிரி போகிறப்ப அந்த மரத்தை பார்த்தானா. அந்த மரத்துக்கிட்ட போய் கேட்டானா, எங்கள் அண்ணன் இங்கே வந்தானா, அவன் வழி தெரியாமல் போயிட்டானோ என்னமோ தெரியலையே, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவருக்காக அந்த அதிசய மரத்தோட பழத்தை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டானா. சரி, நான் உனக்கு வழி சொல்கிறேன், நீ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் நான் உனக்கு அந்த அதிசய மரத்துக்கு வழி சொல்கிறேன்னு அந்த மரம் சொல்லிச்சான். உடனே சரி சீக்கிரம் கேளு, நேரம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னானா. உடனே அந்த மரம், ஒரு ராஜா வந்து நேரடியாக மக்கள்கிட்ட போய் குறைய கேட்கணுமா கூடாதா அதே கேள்வியை கேட்டுச்சான். அதுக்கு அந்த 2வது பையன், நானே ராஜா, எனக்கு நிறையா வேலை இருக்கும், நேரம் இருக்கிறப்ப தான் நான் குறைய கேட்க முடியும், இதுக்காக நான் நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்க முடியுமா, மக்களோட குறைகள் எல்லாம் மந்திரிகள் கேட்டு என்கிட்ட வந்து சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதுக்கு அந்த மரம், இங்கேருந்து ஒரு 10 மைல் போனேன்னா அந்த அதிசய மரம் இருக்குது, நீ பழத்தை பொறிச்சிக்கலான்னு சொல்லி அந்த பையன்கிட்ட வழி சொல்லி அனுப்பிச்சிருச்சான். அண்ணங்க 2 பேரும் போய் வரவே இல்லாதனால 3வது பையன் கிளம்பி காட்டுக்கு போனானா. அவனும் போகிற வழியில் அதே மரத்தை பார்த்தானா. அந்த மரத்துக்கிட்ட நின்று யோசிச்சுட்டு இருந்தானா, எப்படி போயிருப்பாங்க அப்படி. அப்போ அந்த மரமே அவங்ககிட்ட பேசிச்சான், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பையன், எங்கள் அண்ணங்க 2 பேரும் எங்கள் அப்பாவுக்காக அதிசய பழத்தை தேடி போனாங்க, அவங்க வீட்டுக்கு வரவே இல்லை, அவங்கள தேடி நான் வந்தேன், எனக்கு அந்த அதிசய பழம் கிடைச்சாதான் இப்போ அப்பாவை குணப்படுத்த முடியும், அப்பா ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னானே. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொன்னேன்னா நான் உன்னைய அந்த அதிசய மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மரம் சொல்லிச்சான். சீக்கிரம் கேளு, தயவு செஞ்சு, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குன்னு சொன்னான். அந்த மரம் அதே கேள்வி அந்த பையன்கிட்ட கேட்டுச்சான். அதுக்கு அந்த பையன் சொன்னான்னா, நான் ஒரு நாட்டோட ராஜா, எனக்கு முக்கியம் மக்கள் தான், மக்களோட குறைகளை கேட்டுக்கிறது தான் என்னோடய வேலை, நான் நேரடியாக மக்கள்கிட்ட எப்பவும் பேசிகிட்டே இருப்பேன், அவங்களோட குறைகளை தெரிஞ்சுக்கன்னு சொன்னானையும் அந்த மரம் உடனே அதிசய மரமாக மாறி அந்த பழத்தை இந்த நீ கொண்டு போய் ராஜாவை கொடுத்து குணப்படுத்துன்னு அவன் கையில் கொடுத்துச்சான். அவனும் ஆசையோட நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தானா. நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ராஜாவுக்கு கொடுத்து அவரை குணப்படுத்தினானா. உடனே ராஜகுரு, இந்த பையனை தான் நீங்கள் ராஜாவாக ஆக்கணும்னு சொல்லி அரசர்கிட்ட சொன்னோன்னே அரசரும் அந்த 3வது பையனுக்கு முடிசூட்டி மன்னனாக்கிட்டாராம். அந்த பையனும் அவங்க அப்பா மாதிரியே நல்லா ஆட்சி புரிஞ்சு மக்களை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டானா. ஓகே நண்டு சிண்டூஸ், நம்ம நாளைக்கு இன்னொரு கதையோட மீட் பண்ணலாமா? பாய்.